இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிட்டல் சார், உங்க பிரசன்டேஷன் ஒரு சென்சேஷனே உருவாக்குற மாதிரி இருக்கு. உங்க பிளானிங்ல இனோவேஷன் எலிவேட் ஆகுற மாதிரி இருக்கு. Thank you so much. உங்க பிரசன்டேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு தெரியுது. யா நானும் அதே நம்பிக்கையில தான் இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சார், கேரி ஆன். என்ன மித்ரா, என் பிரசன்டேஷன் எப்படி இருந்தது? உனக்கு ஷாக் கொடுத்த மாதிரி இருந்ததா இல்ல ஷேக் ஆன மாதிரி இருந்ததா? பிரவீன் மிட்டலுங்கிறவன் ஒரு பெரிய சீட்டருங்கிறத இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. வார்த்தையை அளந்து பேசு மித்ரா. என்ன சீட்டருங்கிற? பின்ன உன்னை வேற என்னடா சொல்றது? நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்த பிரசன்டேஷனை நீ எப்பறா ரெடி பண்ண? எங்க பிளானிங்க உன்னோட பிளானிங்னு எதுக்கு சொன்ன? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் மித்ரா? என்ன உங்க பிரசன்டேஷனுங்கிற? எங்க பிரசன்டேஷன் தான் நீ காப்பி அடிச்சிருக்க. சொந்தமா உன் பிரசன்டேஷன் கொடுக்கிற திறமை உனக்கு இல்லையா? உன் அறிவை பயன்படுத்தி உனக்கு பிளானிங் டிசைன் பண்ற திறமை சுத்தமா இல்லையா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பிசினஸ் இஸ் a கேம். கேம்ஸ்னாலே அப் டவுன் இந்த மாதிரி ஃபாலெல்லாம் இருக்கும். ஒருத்தர் மேல போகும்போது அவரை தாண்டி நீ எப்படி மேல போகணும்ங்கறத பத்தி யோசிக்கணும். இதுவும் அப்படிதான். என் பிரசன்டேஷன் நல்லா இருந்தா நீ அதை விட சூப்பரான பிரசன்டேஷன் கொடுத்திருக்கணும். வேற ஒரு பிளானிங்க கிளையண்ட் கிட்ட காட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு காப்பி அடிச்சிட்டேன் இல்ல சீட்டிங் பண்ணிட்டேன்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத மித்ரா. ரொம்ப புத்திசாலித்தனமா நல்லாவே சமாளிக்கிற. ஒருத்தரோட உழைப்புல மண்ணை போட்டுட்டு இன்னொருத்தரோட திறமைய உனக்கு சொந்தமாக்கிக்க பாக்குற. இங்க பாருங்க மிஸ்ஸஸ் மித்ரா லட்சுமி மேடம், கிரியேட்டிவிட்டிங்கிறது பெரிய கடல் மாதிரி. அதுல ஒவ்வொருத்தரோட சிந்தனை யாருக்கு வேணாலும் மேட்ச் ஆகலாம். ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டி இன்னொருத்தங்களுக்கு மேட்ச் ஆகலாம். அதை விட்டுட்டு காப்பி அடிச்சிட்ட, இன்னொருத்தரோட உழைப்ப சுரண்டிட்டேன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசவே கூடாது. ஒருவேளை உங்களால முடிஞ்சா வேற ஒரு நல்ல பிரசன்டேஷனை கொடுத்து கிளைண்ட்ஸ புடிங்க, அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு நான் கொடுத்த பிரசன்டேஷனை பார்த்து ஒப்பாரி வைக்காதீங்க. தோல்வினா என்னன்னு இப்ப தெரியுதா மித்ரா? எப்பவும் ஜெயிக்கிற வீரனுக்கு வாள் உடைஞ்சு போன மாதிரி இல்ல குறி வச்ச அம்பு இலக்க தவற விட்ட மாதிரி தோணுதா? பரவாயில்ல விடு. அப்பப்ப தோல்வியையும் நாம சந்திச்சு ஆகணும் மித்ரா. Congratulations for your failure.